மற்றவங்களுக்கு கண்ணு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம கட் க்ரீஸை நல்லா பெருசாக போடுறோம். பட் இவங்களோட கண்ணு வந்து குட்டி. டெக்னிக் சேம் தான். தெரியுதா? வெளியே நிறைய அழிச்சிட்டிங்க. இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கிளிட்டர்ஸ் மட்டும் இவ்வளோ வெளியே போக வேண்டாம், இன்னும் கொஞ்சம் இப்படி உள்ளே இருந்தால் ஓகே. கண்ணு தரடா கொஞ்சம் டார்க் ஆக்கணும், தெரியுதா? பளிச்சுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் கலரும் இந்த கலரும் ஒரே மாதிரி மாறிடணும். இல்லை நீங்கள் சாஃப்ட் லைனர் பண்ண போகிறீங்கன்னா லாஸ்ட்டாக கூட பண்ணுங்கள். நல்லா வரைய போகிறீங்கன்னா விங் லைனை விட்டுட்டு வரைஞ்சிட்டு லாஸ்ட்டாக விங் லைன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரஷ் எப்பவுமே ஒரு ப்ரஷ்ஷில் வந்து ப்ராடக்ட் எடுக்காமல் எம்டியாக வச்சுருக்கணும். அது எதுக்குன்னா லைட் ஷேட் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதிகமாகிருச்சுன்னா சாஃப்ட் பண்ணுறதுக்கு. இப்படி லைனர் எப்பவுமே தூக்கி பிடிக்காமல் போடக்கூடாது. இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இன்னரில் இதில் பாதி அளவுக்கு தான் வரணுமே. இது ரொம்ப பேச்சஸ் அப்படியே தெரியுது. ஸோ ஒரு டார்க் ஷேட் கன்சீலர் கொஞ்சம் போட்டிங்கன்னா இது மறையும். அகெயின் கொஞ்சம் இது ஃபவுண்டேஷன் தேய்க்காம இப்போ இவன் அப்படின்னா கலர்ஸ் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் போட்ட பிங்கையே மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க. இந்த பிங்க் வந்து தனியாக தெரியாது, நம்ம ஸ்கின் கூட அது மேட்ச் ஆகும். இவங்க ஸ்கின் டோனுக்கு இந்த கலர் இது சரியா. பிங்க்கு ஓகே, பிங்கே உங்களுக்கு ரொம்ப பிரைட்டு தான்.